இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா AWS Cloudformation. ஸோ AWS Cloudformationன்றது வந்து ஒரு 10-15 மினிட்ஸில் சொல்கிற மாதிரி சர்வீஸ் கிடையாது. வந்து ஒரு ரொம்ப பெரிய கான்செப்ட், ஹார் கணக்கில் போகலாம். பட் ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே படித்தாலும் கன்ஃபார்ம் நம்ம மறந்து தான் போக போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹையர் லெவலில் பேசிக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செஷனுக்குள்ள போகலாம். ஸோ Cloudformationன்ற வேர்டு வந்தாலே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோட். ஸோ அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம வந்து இப்போது நிறைய சர்வீஸ் பார்த்தோம்ல, இந்த SNS, SQS, லேம்டா அந்த மாதிரி சர்வீஸ்லாம். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ்லாம் வந்து நம்ம மேனுவலாக போய் பட்டன் கிளிக்ஸில் கிளியர் பண்ணது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மல்டிபிள் ரீஜன்ஸில் பண்ண வேண்டிய அவசியம் வந்ததுன்னா மறுபடியும் இன்னொரு ரீஜனில் இதே கோடை இதே லேம்டாவை லோக்கல் மிஷின்லேருந்து அந்த கோடுக்கு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் SNS ஒன்று கிரியேட் பண்ணிட்டு SQS கிரியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சப்போஸ் நம்ம வந்து அக்கௌண்ட்டே நம்ம மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா இந்த கோடை மறுபடியும் நம்ம கொண்டு வரோம். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்மகிட்ட ஒரு EC2 இருக்குது, ஒரு லேம்டா இருக்குது, SQS இருக்குது, ஒரு S3 பக்கெட் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு இதுக்கு நம்ம கொண்டு போகணும்னா அது எவ்வளோ டைம் கன்சியூமாக தான் இருக்கும். ஸோ அதோட நம்மளோட கோடே வந்து அந்த ரீசெண்ட் இருக்க கோடே டிலீட் ஆகிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் இப்போ ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான் வந்து இந்த Cloudformation வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் இந்த ரிசோர்ஸ் வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கோடெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைலில் கம்மி பண்ணி வைக்க போகிறோம். ML JSONன்ற ஃபைல் ஃபார்மேட்னு இருக்குது. ஸோ அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுக்க போகிறோம், கிட் ரெபாசிட்டரி மாதிரி. ஸோ கம்மி பண்ணி வைக்கிறதுனால நம்ம வந்து கோட் ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த கோடை வந்து நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் நம்ம கொண்டு போகிறோம்னாலுமே இந்த பர்டிகுலர் கோடு வந்து யாராச்சும் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்போ வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த கோடு வந்து நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்மளே எழுத போகிறது இல்லை. எல்லாத்துக்குமே வந்து டெம்ப்ளேட் இருக்க போது அந்த டெம்ப்ளேட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நேம் சேஞ்ச் பண்ணணும், கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணி விட்டால் வேலை முடிஞ்சுது. ஸோ இருக்கிறதுலேயே ஒரு சிம்பிளான சர்வீஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அதோட பேட்டர்ன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ சிம்பிளான சர்வீஸ் ஆகிடும். இப்போது Cloudformationோட டெமோ பார்ப்போம். ஸோ கன்சோலுக்கு போயிட்டு Cloudformation டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்சோலோட உடனே ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணது வந்து கிரியேட் ஸ்டாக்னு கொடுக்கணும். இந்த ஸ்டாக்கு போயிட்டோம்னா டெம்ப்ளேட் இஸ் ரெடி அந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ சாம்பிள் டெம்ப்ளேட்லாம் நம்ம ஆல்ரெடி நினச்சிருக்கோம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா டிசைனர். ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக போக போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபைல் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து என்னோடய ஃபைல்ஸ் நான் எங்கே வச்சுக்கணும் நான் வந்து எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலோட டேட்டா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். ரொம்ப சின்ன ஃபைலாக தான் இருக்கும், 4 லேயர் தான் இது. நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து எடுத்துக்கோங்க. பட் ML ஃபார்மேட் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதோட ML ஃபார்மேட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து அப்போ தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டாக் ஒரு நேம் கொடுப்போம், மை ஃபஸ்ட் ஸ்டாக். ஸோ எதுக்கு இப்படி நேம் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுப்பாங்க. ஸோ புதுசாக படிக்கிறவங்களாம் இந்த மாதிரி நேம் வச்சு படிப்பாங்க. நேம் வைக்கிறத பற்றி யோசிக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி நேம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பை டிஃபால்ட் நான் என்ன இருக்கும் அப்படியே கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துருவோம், சப்மிட் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், EC2 ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இப்போ கரண்ட்டாக எதுவுமே ரன் ஆகாமல் இருந்தது. நான் இது கிரியேட் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று கிரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கோட்னால தான் வந்து இதெல்லாம் ரன் ஆச்சு. ஸோ அந்த ஃபைலை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது அவைலபிலிட்டி ஜோன் என்ன, இமேஜ் ஐடி, அப்புறம் அது டைப்பு. ஸோ இந்த பீஸ் ஆஃப் கோட்னால மட்டுமே அது வந்து அந்த Cloudformation வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது கிரியேட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, இது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாக்கை டெலிட் பண்ணோன்னா இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் EC2 மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே இந்த பர்டிகுலர் ஃபைல்லேயே நம்ம வந்து என்னென்னலாம் வேணுமோ, இதில் SNS, லேம்டா என்னெல்லாம் வேணுமோ, என்னென்ன டிபெண்டன்சிலாம் இருக்கோ அது பர்டிகுலர் அதுக்குன்னு ஒரு சில டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இப்போ SNS டிபெண்ட் பண்ணி தான் SQS இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த இதுலேயே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் கூட இருக்குது. அதை நான்
ப்ரீவியஸாக சொல்கிற மாதிரி தான், ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் ஹை லெவல்லே சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் இப்போ ஒன்று தான் இருக்குன்றதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்றேன். ஸோ டெலிட் ஸ்டாக்னு கொடுத்தோடனே இதில் என்னென்னலாம் நம்ம சர்வீஸ் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து EC2 மட்டும் தான் வச்சிருக்கோம். ஸோ EC2 டெலிட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ என்ன ஷட்டிங் டவுன் காட்டுது. ஸோ இதுவுமே டெலிட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து க்ளவுட் ஃபார்மேஷனோட ஒர்க் ஃப்ளோ.